ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல் பிரால் பிரேக்கர் டிஜி. இன்றைக்கி நம்ம சர்வைவல் சீரீஸோட பார்ட் 2 தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு வீடு கட்ட தேவையான வுட்டெல்லாம் எடுக்க பார்த்தீங்கன்னா நான் 2000 பிளாக் ட்ராவல் பண்ண போகிறேன். அதனால் நைட் ஆயிடுச்சுன்னா ஜாம்பி தொல்லைலாம் இருக்குன்னு ஒரு பெட்டு கிராஃப்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா போகிற வழியில் நைட் ஆயிடுச்சுன்னா தூங்க ஒரு காப்பர் ஆக்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு நான் போன வீடியோவில் லாஸ்ட் டேயில் பிடிச்ச குதிரையை தூக்கிட்டு நான் போயிட்டேன். அந்த கோஆர்டினேட்ஸையும் நான் வந்து ஃபஸ்ட்டு சேட்டில் போட்டுக்கிட்டேன் கைஸ், ஏன்னா நான் மறந்துடுவேன் கோஆர்டினேட்ஸ். அதனால் சங்க் பேஸில் போட்டு எடுத்த கோஆர்டினேட்ஸை காப்பி பண்ணிக்கிட்டு நான் இதில் பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு போயிட்டுருக்கிற வழியிலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் ஜங்கிள் வுட்டு பார்த்தேன். சரி இதையும் எடுத்துக்கலாமே, இதுவும் யூஸ் ஆகும் எதுக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜங்கிள் வுட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதோட சாப்லிங்ஸும் உடச்சதுக்கப்புறம் ஒன்றும்ல அதையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நான் மறுபடியும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக நான் 2000 பிளாக்ஸ்கிட்ட ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது இருக்கணும். பாருங்கள், அந்த ஸ்ட்ரக்சரும் பயங்கரமாக இருக்குது. அங்கே பெருசாக ஒரு ஹில் மாதிரி. இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஓக் வுட்டா, அது ஏதோ ஒன்று டார்க் வுட் அது இருந்துச்சு. அதையும் கொஞ்சம் நான் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கழித்து நான் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகலான்னு பார்த்தா என் குதிரையை வேற காணும். இந்த இடத்துல ஒரு மரம் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை போய் என்னான்னு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்தேன். சரி என் குதிரையை காணுமே, அதை தேட போகலான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அவனை தேடிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் பேம்பு எடுத்துக்கலாமேன்னு எடுத்தால் பின்னாடி நிற்கிறாங்க. அவன் அங்கே பாருங்க, அங்கே நின்றுட்டுருக்கான். அவன் எங்கே போனானே தெரில, திடீர்னு காணாமல் போயிட்டான். அவனை தேடி தான் நான் இங்கே வந்திருக்கேன். சரி வந்த வழியில் இந்த பேம்புவும் கிடச்சி, சரி எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுத்து அதையும் இன்வென்ட்ரியில் வச்சுக்கிட்டேன். நம்ம எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை பார்க்கணுன்னு ஃபஸ்ட்டு போயிட்டு நான் ஸ்ப்ரூஸ் வுட் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய ரூஃபிங்க்கு யூஸ் ஆகும் கைஸ். மேலே இருக்கிற ரூஃப் ஃபுல்லாக இதில் தான் போடுவேன் ஸ்டார்ஸ் வச்சு. ஸோ தட் அதனால் நான் இதில் இருக்கிற வுட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்லிங்ஸும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பத்தலைன்னா நான் மறுபடியும் இவ்வளோ தூரம் வரணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. சாப்லிங்ஸ் எடுத்து அங்கேயே பிளான் பண்ணிக்கிட்டேன்னா நான் அங்கேயே மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் சாப்லிங்ஸும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணேன். சரின்னு வந்துக்கிட்டு இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் கலர் ஹார்ஸ் இருந்துச்சு. இது பார்த்தது இது கொஞ்சம் ஹார்ட்டும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சா, சரின்னு என்னோடய பழைய ஹார்ஸில் இருக்கிற சேடலை கழட்டிட்டு அதை இங்கேயே விட்டுட்டு என்னோடய புதுசாக எடுத்த அந்த பிளாக் கலர் ஹார்ஸை தூக்கிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வர வழியில் ஒரு லாவா வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சு. நான் அதையும் என்னோடய வாட்டர் பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். வாட்டர் பக்கெட்டாக இருந்தது இப்போ லாவா பக்கெட்டாக மாறிடுச்சு. வாட்டரை வந்து கீழே ஊற்றிட்டேன். இப்போ அடுத்து என்ன, நம்ம நேராக வீட்டுக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் என்னோடய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் வீட்டுக்கு போகிறதுக்கு. நான் வீட்டுக்கு வந்த உடனே நான் பண்ண ஃபஸ்ட்டு வேலை என்னான்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கிற வுட்டெல்லாம் கொண்டு போய் பிளாங்க்ஸாக மாற்றிட்டு ஒரு செஸ்ட்டு செஞ்சு நான் அங்கே கலெக்ட் பண்ண எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு செஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செஸ்ட்டு பண்ணி நான் அடித்த எல்லா லூட்டையும் வந்து செஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் குதிரைக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு இடம் மாதிரி ஃபென்ஸ் கேட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அதுக்குள்ளே குதிரையை நிப்பாட்டிக்கிட்டேன். ஏன்னா வெளில எங்கேயும் தப்பிச்சு ஓடாமல் இருக்கிறதுக்கு தான், எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக வந்து என்னோடய வீடு கட்ட தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வீடு கட்ட ஒரு ரஃப்பாக ஒரு ஸ்கெட்ச் மாதிரி போட்டேன். இந்த பார்த்திங்கன்னா இந்த வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் கைஸ். ஸோ அதனால் நான் வந்து பில்லரை வந்து 5 பிளாக் ஹைட்டில் வச்சுருக்கேன். இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தான். இது வந்து இன்னும் ஒரு ஃப்ளோர் மேலே போகும். அதுக்கப்புறம் மேலே வந்து ரூஃப் தான் கைஸ். அந்த ரூஃப்க்கு தான் நான் வந்து ஸ்ப்ரூஸ் ஸ்டார்ஸ் எடுக்கணும். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா போய் ஸ்ப்ரூஸ் வுட்டு நிறையா மைண்ட் பண்ணிட்டு வந்தேன். மேலே இருக்கிற ரூஃப் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு எனக்கு ஸ்ப்ரூஸ் ஸ்டார்ஸ் தான் வேணும். ஓகே, இதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு லேயர் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு லேயரை முடிச்சிட்டோம். இது பார்த்திங்கன்னா அவுட்லைன். இது பார்த்திங்கன்னா வெளியில் அதற்கு இருக்கிற பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்லாபில் தான் வரும், டார்க் ஓக் ஸ்லாபில். இதை ஃபுல்லாக வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட வீடை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டே நான் வந்து உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஏன்னா வந்து வீடியோ லென்த் அதிகமாக போச்சுன்னா எனக்கு ஸ்டோரேஜும் பத்தாது. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடை பில்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காட்டுறேன். 2000 years later. எஸ் கைஸ், ஃபைனலி வீட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வீட்டிலேருந்து வெளில போய் காட்டுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது இந்த வீடு, எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைடு அப்படியே போனீங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியாக ஒரு வீட் ஃபார்ம் மாதிரி கட்டியிருக்கேன். ஏன்னா வந்து இப்போ நான் கவு ஃபார்ம், ஷீப் ஃபார்ம்லாம் செய்யணுன்னு. அதுக்கப்புறம் இது பேக் சைடு, வீட்டோட பேக் சைடு இது. இந்த இடத்துல நான் வந்து அங்கங்கே ஸ்ப்ரூஸ் ட்ரீஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். அங்கே என் குதிரை இருக்குது, ஏதோ புது குதிரை என்னன்னு தெரில. அங்கங்கே நான் ஓட்டை போட்டு வச்சுருக்குது எதனாலன்னா அங்கே கிளாஸ் வரும் கைஸ். அங்கெல்லாம் நான் போய் சாண்ட் மைண்ட் பண்ணிட்டு இருந்து கிளாஸ் வச்சுருவேன். இப்போ வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எடுத்தோடனே ஒரு
இது மாதிரி பில்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃப்ரிட்ஜு ஏதோ ஒன்று விட்டுருங்க, எதுக்கு நான் அதை வச்சேன்னு தெரில, பேரில் இருக்குன்னு வச்சேன். இந்த இடத்துல கிராஃப்டிங் பண்ணுற இடம், அது மட்டும் இல்லாமல் இங்கே கிச்சன் மாதிரி வச்சுருக்கேன். இது பேக் டோர், அதான் வெளில போகிறதுக்கான இடம். இது பின்னாடி போய்க்கலாம். அந்த இடத்துல தான் நிறையா நான் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். அப்படியே மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எதுக்கு வச்சேன்னு தெரில, இது வந்து பெட்டு, இது டிசைனுக்காக வச்சுருந்தாங்க. இது வெளியில் நல்லா வியூ இருக்கும், வில்லேஜோட வியூ. அதே மாதிரி நீங்கள் மேலே போனீங்கன்னா இதாங்க, இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஏரியா வைக்கலான்னு இருக்கேன். இப்போதைக்கு 2 செஸ்ட்டு தான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக வச்சுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், நம்மளுக்கும் ஒரு பேஸ் பில்ட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு ஓரளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைனிங்க்கு போகலான்னு இருக்கேன். ஸோ பக்கத்தில் சின்னதாக ஒரு கேவ் மாதிரி பார்த்தேன். அந்த கேவுக்கு போய் நான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கான திங்ஸ் எல்லாம் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் போக் சாப் இருக்குது. இதை எடுத்து நான் இதில் ஃபர்னஸில் போட்டு ஸ்மெல் பண்ணிடலான்னு இருக்கேன். ஓகே கைஸ், கோல் வேணும், அதை போய் எடுத்துகிட்டு நான் எல்லாமே ரெடி ஆகிட்டு அந்த இதுக்குள்ளே போகிறப்போ நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், இதான் பார்த்தீங்கன்னா நான் போகிற கேவு. இதுக்குள்ளே நான் வந்து குதிக்கணும், அதனால் வாட்டர் பக்கெட்லாம் வச்சுருக்கேன். ஸோ வாங்க கைஸ், இதுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே எனக்கு கொஞ்சம் கோல் இருந்துச்சு, அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா கோல் அப்புறமா தேவைப்படும் நம்மளுக்கு, ஸ்மெல் பண்ண அயன்லாம் கிடச்சிச்சின்னா அதை ஸ்மெல் பண்ணுறதுக்காக கோல் தேவைப்படும்னு அதை கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். பக்கத்துலேயே கொஞ்சம் காப்பர்லாம் இருந்துச்சு, சரி அதை எதுக்கு விட்டு வச்சுக்கிட்டு நான் அதையும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா காப்பர் பிக்காக்ஸ் செய்யலாம் கைஸ், அது வந்து ஸ்டோன் பிக்காக்ஸை விட கொஞ்சம் வேகமாக உடைக்கும், ஈஸியாகவும் கிடைக்கிதுல. அயன் பிக்காக்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காப்பர் யூஸ் பண்ணிக்கலான்னு. அடுத்து கீழே கொஞ்சம் டீப்பாக போச்சுன்னா அதையும் போய் நான் கொஞ்சம் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அயன் இருந்துச்சு, அந்த அயனையும் மைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் டைம் லேப்ஸ் மாதிரி போட போகிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வீடியோட லென்த் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கஷ்டம், எனக்கு ஸ்டோரேஜும் இதாகவும் தான். கொஞ்சம் வீடியோ வந்து அப்பப்போ நான் டைம் லேப்ஸ் போடுவேன், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க கொஞ்சம். இதை வந்து இனிமேல் மைனிங் ஃபுல்லாக நான் டைம் லேப்ஸில் அப்படியே போடுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மைனிங்கே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒன்றுமே இல்லாதனால நான் ஸ்ட்ரிப் மைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஸ்ட்ரிப் மைனிங் போயிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஒரு நல்ல இடமா பார்த்து நான் ஸ்ட்ரிப் மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படியே கீழே போயிட்டே இருக்கட்டும்னு நல்லா மைன் பண்ணி டீப்பாக போகணும், ஏன்னா மைனஸில் போனால் தான் டைமண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து நான் இன்னும் நல்லா டீப்பாக மைன் பண்ணி போகணும். இப்போ நான் 68 இருக்கேன்னா இன்னும் நான் டீப்பாக போகணும் நல்லா. அதை வந்து 0 தாண்டி மைனஸ்க்கு போகும். சரி கேஸ், நான் மைனஸ்க்கு போகும்போது நான் வந்து உங்களை பார்க்குறேன். டைமண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா நான் பார்க்குறேன் உங்களை வந்து. இப்போ தான் நம்ம மைனஸ்க்கு வந்த உடனே பாருங்களேன், இது வந்து எங்கே இருக்கும்னு ஞாபகம் இருக்கா? எஸ் கைஸ், ஸ்ட்ராங் ஹோல்டு. என்னாலே நம்ப முடியல, என் வீட்டுக்கு கீழே தான் இவ்வளோ நாள் ஸ்ட்ராங் ஹோல்டு இருந்திருக்கு, எனக்கே தெரியாது. இந்த இடத்துல எல்லாம் இப்போ பின்பக்கமாக போகணும். பாருங்க கைஸ், ஸ்ட்ராங் ஹோல்டு எடுத்தோடனே கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம வந்து என்டர்பர்லாம் போட்டு அவ்வளோ பிளேசர் ஆட் அடித்து என்டர்பரில் வந்து ஐஆஃப் என்ட்ராக மாற்றி பண்ணணும்னு பார்த்தா இது எனக்கு எடுத்தோடனே கிடச்சிருச்சு. ஓகே, வாங்க கீழே போயிட்டு எங்கே இந்த இருக்குன்னு பார்ப்போம். லெஃப்ட்லேயே இருக்குது கைஸ், என்னங்க இது எடுத்தோடனே கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே பாருங்க கைஸ், ஒன்றுமே இல்லையே இதில் ஒரு ஐஆஃப் என்ட்ரு கூட இல்லையே. நம்ம 12 எடுக்கணுமா அப்போது? சரி ஓகே, அப்போது நம்ம சீக்கிரமாக நெதருக்கு போய் இந்த வேர்ல்டை முடிச்சுட்டு பில்டுலாம் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம இப்போ டே 21 இருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம கிட்டத்தட்ட 9 days பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்கே வேஸ்ட் பண்ணுறோம். நான் கொஞ்சம் ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். நம்ம பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் மைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு மேலே வந்தாச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 43 டைமண்ட் கைஸ். நான் நடுவில் போகிறப்போ ஒரு கேவ் வேறு நான் கண்டுபிடிச்சேன். அதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணவே இல்லை கைஸ். நான் வந்து ஒரு கீழே டீப் ஸ்லேட் கேவ் தான், அதிலே பார்த்திங்கன்னா எனக்கு 20 டைமண்ட் 21 டைமண்டை கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா தூங்கவே இல்லை. நான் இப்போ தான் மேலே வந்தேன். 21 பார்த்தோமா, அதுக்கு முன்னாடியே டைமண்ட் கிடச்சிருச்சு, நான் சொல்லலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 43 டைமண்ட் இருக்கிறதுனால நான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான ஸ்வாடும் பிக்காக்ஸும் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் வந்து இல்லை ஃபஸ்ட்டு ஒரு என்சாண்டிங் டேபிள் பண்ணிவிடுவோம் கைஸ். அதுக்கு தான் புக் எடுத்துகிட்டு வந்தேன், அதே மறந்துட்டேன். கொஞ்சம் அப்சிடியன் 3 தேவை, அதை போய் நான் மைண்ட் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், அப்சிடியனே எடுத்தாச்சு. இப்போது நான் ஒரு என்சாண்டிங் டேபிள் பண்ணியாச்சு. இப்போ வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கு. அந்த மழை நின்னோடனே நான் பக்கத்தில் போய் ஒரு சின்ன இடம் மாதிரி கட்டலான்னு இருக்கேன் என்சாண்டிங் டேபிள் வைக்கிறதுக்கு. அந்த இடத்த கட்டும் போது நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த மழை நிற்கட்டும். ஓகே கைஸ், மழை நின்றுச்சு. இப்போ நம்ம கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த என்சான்மெண்ட் டேபிள் பண்ணுறதுக்கான ஏரியாவை நம்ம கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணுவோம். இந்த ஏரியா தான். இந்த ஏரியாவை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணணும். இந்த மாதிரி டர்ட் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது தான் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே கைஸ், ஏரியாவை ஃப்ளாட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்சாண்டிங் டேபிள் வைக்கிறதுக்கான ஏரியாவை பில்ட் பண்ண போகிறேன். பில்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டை முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து உள்ள 4 புக் ஷெல்ஃப்ஸ் வச்சா இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 and 4. எஸ் கைஸ், இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது என்னோடய பிக்காக்ஸ்க்கு என்ன தரானுங்கன்னு பார்ப்போமா. என்சான்மெண்ட்டு சில்க் டச் சூப்பரு. இதோட ஒரு எஃபிஷியன்சி 4 இல்லாட்டி எதாவது கொடுத்தானுங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சில்க் டச் பிக்காக்ஸ் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. சரி ஓகே கைஸ், இதுக்கு வந்து என்கிட்ட எக்ஸ்பி இல்லை, 22 தான் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் பில்டு பண்ணணும். அந்த எக்ஸ்பி ஃபார்மை நான் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டேன். அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதை பில்டு பண்ணிவிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவில் இருக்கேன். நான் வந்து இந்த ஃபார்ம் தான் கைஸ் கட்ட போகிறேன். இதுதான் அந்த எக்ஸ்பி ஃபார்ம். இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சோல் சாண்ட் வச்சுருவேன். 2 பிளாக் டீப்பாக டிக் பண்ணி ஒரு சோல் சாண்டு வச்சுட்டு மேலே வாட்டர் வெயிட் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ட்ராப் டோர் வச்சுட்டு அது மேலே இந்த ஆரோ ஒன்று. இந்த ஆரோ என்னென்னா இன்ஸ்டன்ட் டேமேஜ். அந்த ஆரோவை விடணும். அந்த ஆரோவை விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராப் டோர் மேலே விட்டு அந்த ட்ராப் டோர் உடச்சிட்டோன்னா அது மேலே வரும் அந்த தண்ணியில் பட்டு. அதே மாதிரி பின்னாடி வந்து நடுவில் ஒரு கேம்ப் ஃபயர் வச்சிடணும் 2 சைடுக்கும் நடுவில். இந்த இடத்துல ஒரு டிஸ்பென்சர் வச்சுட்டு டிஸ்பென்சரில் இது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இது வைக்கணும். அதுக்கு ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வைக்கணும். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தண்ணி அந்த டிஸ்பென்சர் மேலே ஒரு தண்ணி ஊற்றுவோம். அதனால அந்த இது கேம்ப் ஃபயர் அணைஞ்சிரும். அதனால அந்த கேம்ப் ஃபயரை ஆன் பண்ண அந்த பின்னாடி அந்த ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வச்சுருவோம். இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா ஓகே கைஸ், நீங்கள் அதில் பார்த்ததே தான் நான் இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்கேன். இதில் அதே பில்டு தான், அப்படியே தான் பண்ணியிருக்கேன். வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. இப்போ நம்ம இதை முடிக்க நம்மளுக்கு என்ன தேவைன்னா 5 ஆர்மர் ஸ்டாண்டை தூக்கி உள்ளே வைக்கணும் கைஸ். 1 2 3 4 and 5. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ளாஷ் போர்ஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஏதோ ஒரு கண்ட்ராவி விடுங்க, அதை தூக்கி போட்டோன்னா நம்மளுக்கு உள்ள சில்வர் ஃபிஷ் வந்து ஸ்பான் ஆக ஆரம்பிச்சிடும். எக்கச்சக்கமாக ஸ்பான் ஆகும். அப்படி ஸ்பான் ஆகி கீழே இருக்கிற இன்ஸ்டன்ட் டேமேஜ் 2ஓட ஆரோஸில் அடி வாங்கி அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயரில் அடி வாங்கி நம்மளுக்கு அது வந்து எக்ஸ்பியாக அப்படியே கிடைக்கும். சரி, கொஞ்சம் வந்து நான் அப்படியே எக்ஸ்பியை கலெக்ட் பண்ணிட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான எக்ஸ்பி எல்லாமே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு 46 தான் கிடச்சி. நான் அதிகமாக இருக்கேன்னு எதிர்பார்த்தேன். சரி விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ போயிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற லாப்பிஸை எடுத்துகிட்டு வந்து நம்ம என்சாண்டிங் டேபிளில் நம்மளோட ஸ்வாடையும் பிக்காக்ஸையும் என்சாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்சாண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போய் பிக்காக்ஸ்க்கு என்சான்மெண்ட் போடுவோம். ஏன்னா அதுக்கு தான் சில்க் டச் இருந்துச்சு. ஓகே, என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் நல்லா இருக்கணும். ஓகே கைஸ், பரவாயில்ல. எஃபிஷியன்சி 4 இருக்குது. பெரிய விஷயந்தான், கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்வாடை போட்டுடலாம். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஷார்ப்னஸ் 4. ஓகே, பரவாயில்ல. அதோட இது கொடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஃப்ளேம் தான் நல்லாயிருக்கும். ஃப்ளேமா ஃபயர் ஆஸ்பெக்ட். அன்பிரேக்கிங் 3. ஓகே, நம்ம வேணால் புக்கில் வேணாலும் எடுத்துக்கலாம். பரவாயில்ல கைஸ், இது நல்ல என்சான்மெண்ட் தான். சரி, அடுத்து நம்ம வந்து போக்கும் நம்ம போட்டு பார்த்துடலாம். அந்த போவை எடுத்து நடுவில் வச்சு பவர் 4. ஓகே, இன்ஃபினிட்டி வந்து நம்ம புக்கில் தான் எடுக்கணும், இல்லாட்டி வில்லேஜரை ட்ரேட் பண்ணி தான் எடுக்கணும். அதுக்கு வந்து நம்ம ட்ரேடிங் ஹால் சீக்கிரமாக கட்டலாம். ஓகே கைஸ், பவர் 4 கிடச்சிருக்கு, பரவாயில்ல. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்சாண்டிங் ரூம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வீடு, ஒரு எக்ஸ்பி ஃபார்ம் கட்டியிருக்கோம். இது கட்டுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 20 days ஆயிடுச்சு. இந்த வீடு தான் ரொம்ப நாள் இழுத்த மாதிரி இருக்குது எனக்கு 9 days. சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை. I hate